ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ஷியல் கார்ட் அசுரா எபிசோட் 6 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் வருவாங்க. நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மாஸ்டர் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஏன் எதுக்காக என்ன வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். உங்கள் செட்டில் ஜாயின் பண்ண சொல்லி. நீ ரொம்பவே ஜீனியஸ், நீ அது இல்லாமல் ரொம்பவே ப்ரீசியஸான ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பார்த்து. நீங்கள் இந்த ஏர் கண்ட்ரோலை வந்து ஈஸியாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னோட டீமில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் வந்து கேட்டுருக்காங்க. எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. இதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஓகே நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனாக இருக்கான். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இவன் என்ன விடவே அதிகமாக பவர்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த கோயின் வர நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு. நீ அவன் டீமில் போய் ஜாயின் பண்ண வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து அவன் ஸ்க்ரோல் மாதிரி எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்தோன்னே வந்து அந்த கோயின் வந்து இது ஒரு பேரியர், இதை நீ வாங்கி ஆகணும், அவன் டீமில் ஜாயின் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் வந்து நீ இந்த டெக்னிக்கை வந்து 1 மாதத்துக்குள்ளே கற்றுக்கணும், இல்லைன்னா வந்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மாஸ்டருக்கு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க, இவன் வந்து இதை கற்றுக்கிறதுக்காக என்ன மண்டிட்டு கேட்பான் 1 வருஷம் வேணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். சரி ஓகே நான் திரும்ப வந்து போகும்போது எனக்கு குட் நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த மாஸ்டர். நம்ம ஹீரோட அப்பா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன உண்மையான அப்பா இல்லாட்டியும் நீங்கள் தான் எனக்கு எப்போவுமே அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்க்ரூலை வச்சு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டு இருக்கான். பல நாளாக ஒரே இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் அந்த பேரியரை வந்து கற்றுக்கிறதுக்காக. ஹீரோட இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ வந்து இருக்கான். நம்ம ஹீரோக்கு புதுசாக வந்தோன்னே இது எங்கன்னே தெரியல. அப்போ இது இங்கே என்ன ஒரு எக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து கோயின் எனக்கு தெரியலையா, இந்த பேரிலேருந்து என்னை வெளியே அப்படின்னு சொல்லி அந்த கோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக உன்னை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட அம்மா அப்பா தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மா அப்பாவை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோயின்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். தெரியும், நான் ஒரு 15 வருஷமாக அதுக்குள்ளே இருக்கேன், என்னை ஃபஸ்ட்டு வெளியேடு அப்படின்னு சொல்லி நான் கோயின் வந்து கட்டிகிட்டே இருக்கான். இல்லை என்னால் முடியாது, நீ இல்லைனாலும் நான் இல்லாட்டி நான் என்ன பண்ணணும் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து அந்த குயின் வந்து அழுகிற மாதிரி பண்ணணும். ஏன் அழுகாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து பாவமாக நின்றுட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த எக்கை தொட்ட உடனே நம்ம ஹீரோட எனர்ஜி ஃபுல்லாத்தையுமே வந்து அந்த எக்கை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அதே டைமில் அந்த நம்ம ஹீரோ கையை வந்து அந்த குயின் வந்து தொடுறான். இதனால அந்த எக்கு ஃபுல்லாமே வந்து கிராக் விட்டு ஃபுல்லாமே அந்த எக்கு உடஞ்சிருது. நம்ம ஹீரோக்கும் என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குயின் வந்து வெளியே வந்துட்டான். அவள் பார்க்கறக்கு ஒரு குட்டி பொண்ணு மாதிரியே வந்து இருக்கான். நம்ம ஹீரோ என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். இப்போ என் கூட பேசு அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து உன்னை எதுக்காக வந்து 15 வருஷம் சீல் பண்ணாங்கன்னு தெரியல, பேசாம நீ சீலாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, உன்னோட அப்பா அம்மா தான் வந்து என்ன சீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்து நான் உனக்கு திரும்ப ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பாடியை வந்து அவன் வந்து என்ஜாய் பண்ணுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோட பவர் ஃபுல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. நான் உன்னை இப்போ ஹெல்ப் பண்ணி வந்து உன்னோட பவரை வந்து நாசலுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாசல் நான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். இந்த மூலமாக நீ உன்னோட பவர் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் நீ செகண்ட் நேசல் இந்த மாதிரிலாம் வரும்போது உன்னோட பவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நீ இதனால் வந்து அந்த ஷோனோ சக்திக்கு வந்து நீ மாஸ்டரை கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமாகவே அந்த பேரியரை வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு டோர் இருக்குல்ல, இது ஓப்பன் பண்ணால் வந்து நீ ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆகலாம். அங்கே ஸ்வாட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ என் டீமுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் கான்ட்ராக்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பீஸ்டோட ஒரிஜினும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரும் எனக்கு வேணும், அது நான் அதை யூஸ் பண்ணி நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆகலாம், அது மூலமாக நான் ஒன்றையும் வந்து உன்னோட கல்வி விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து ஓகே சொல்லிக்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோட கண்ணிலையும் அந்த கோயினோட கண்ணிலையும் ஒரே மாதிரி சிம்பிள் மாதிரி வருது. எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். எனக்கு கோயினை கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் சொல்கிறான். சரி ஓகே நம்ம போய் ஷோமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோமியை பார்க்கறக்காக போயிருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஷோமியோட அப்பா வந்து ஒருத்தர் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து சொல்கிறான், இங்கே இருக்கிற எங்கள் ஷாங் ஃபேமிலி வந்து இங்கே இருக்கிற கிண்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருடையும் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனால் இந்த ஷூ ஃபேமிலி மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் மீதியாக இருக்குது. நம்ம 2 ஃபேமிலியுமே வந்து ஒன்றா சேர்ந்துக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நான் ஷோமியை வந்து மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஷோமி கிட்ட வந்தோடனே ஷோமி வந்து அங்கே வந்து ஓடிடுறான். நீ எதுக்காக வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த எல்லாரும் ஷூ வந்து கேட்குறாங்க. அவன் வந்து இங்கே 2 ஃபேமிலியும் வந்து நான் ஒன்றா இருக்க தான் சொல்லி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அதை பற்றி அப்புறமா பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஷோமியோட அப்பா வந்து பேசுகிறாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து இவன் கொண்டு வந்த எல்லா இடத்தையும் வந்து கோல்டு வச்சிருக்க எல்லா இடத்தையும் வந்து உடச்சிட்டான். இது பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து அவன் திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இவன்கிட்ட ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கான். இப்போ எல்லா ஷூ வந்து சொல்கிறாங்க யார் இவன் அப்படின்னு சொல்லி. இவன் பேர் சூ ஃபேங், இவன் குயிங்லாங் சிட்டியில் இருக்கிற கோர் டிசம்பரில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம் வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு பேரே மாதிரி உருவாக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஷோமியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஷூ வந்து சொல்கிறான். அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை தூக்கடிச்சிட்டான். ஷோமியோட நம்ம ஹீரோ போய் அவனை போய் ஜம்ப் பண்ணி கட்டி பிடிச்சிட்டான். இதை வந்து குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனை லவ் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ அப்பா தான் வந்து சூஃபேங் ஓப்பனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது.
அது எல்லாமே வந்து குயின்லாங் செட்டுக்குள்ளே எங்கேயோ மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷோமியை வந்து இந்த மாதிரி நிறைய டைம் காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க ஷோமியை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைம் குயின் வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து உன்னை சன் இல்லாமல் ஆகணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி. நீ வந்து என்னோட டீம் என்னோட செட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? இங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து நான் உனக்கு ஈக்குவலாக கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் ஷோமியும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது குயின் வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது, உன்னோட கல்வி விஷயம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் அப்போ ஒன்றும் பொருள் கிடையாது, அவருக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே கோவப்பட்டு போகிறேன். ஏன்னா இவங்க காசு பணம் கொடுத்து வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொன்னனால. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயும் வந்து நம்ம வந்து காங் தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து ஏதோ லெட்டர் எடுத்து வந்து படித்து பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அப்படின்னு நமக்கு வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு காட்டு பகுதியில் அவன் போயிட்டு இருக்கான். அப்போ குயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஏன் அவங்க சொன்னதை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த டைம் பார்த்தா திடீர்னு 2 பேரும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க வராங்க. நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணதால ஷோனோ சிட்டியில் இருக்கிறவங்க நம்ம ஷோமிக்காக அவன் வந்து நான் உன்னை கொல்ல போகிறேன், இன்னைக்கு நீ சாக போகிற, உன்னை கொல்றதுக்காக தான் வந்து எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஷோனோ சிட்டிலேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் வந்து சண்டை போட்டுருக்காங்க. அவர் வந்து நம்ம ஹீரோவையே அடிச்சு தூக்கி வீசிடுறாங்க. நம்ம ஹீரோ அவர் அருவியிலேருந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டான். இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடு, சூஃபாங் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி காங் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த அருவியிலேருந்து கீழே விழுந்தனால தண்ணியில் நம்ம ஹீரோ வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். குயின் வந்து சூஃபாங் எழுந்துரு, சீக்கிரமாக எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு வழியாக வந்து முழிச்சிட்டான். நான் இன்னும் இறந்துட்டேன்னா இன்னும் ஹீரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு கேவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அங்கே ஒரு சிம்பிளாக இருக்கிறத பார்த்தோன்னே இங்கே யாரும் முன்னாடியே வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ குயின் வந்து சொல்கிறான், அங்கே நிறைய ஸ்பிரிச்சுவல் ஸ்பெல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே நிறைய விதமான அனிமல்ஸ்லாம் வந்து இறந்து கிடக்குது. இது இருக்க எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி குயின் வந்து சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இதனால் குயினோட கல்விஷன் லெவலில் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கிறனால நம்ம ஹீரோ வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான். அங்கே என்னன்னா ஓல்டு ஸ்பிரிட் டைகர் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து சண்டை போட்டிருக்கான். அவங்க 2 பேருமே வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை வந்து திடீர்னு வந்து அந்த டைகர் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை போய் காப்பாற்றுறான். அவனோட பேரியர் யூஸ் பண்ணி வந்து காப்பாற்றுறான். எதுக்காக வந்து காப்பாற்றிட்டு இருக்கேன், நான் ஒரு வேர்ல்டு ஸ்பீட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட சீக்ரெட் டெக்னிக் வந்து யார் என்ன தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை தோக்கடிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள இந்த பையன் வர இடையில வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் எப்படி இந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் 2 பேருமே என் கூட சண்டை போடுங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னோட சீக்ரெட் டெக்னிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைகர் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருக்க அந்த பொண்ணு என்னன்னா நம்ம ஹீரோவையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அவன் இந்த பொண்ணுக்கு என்னன்னா டிவிஷன் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி குயின் வந்து சொல்கிறான். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான பாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாமா யார் என் கூட ஜெயிச்சு என்னோட சீக்ரெட் டெக்னிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு என்னன்னா எனக்கு வேணாம், நான் இந்த போட்டியிலேருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் என் கூட ஃபைட் பண்ணாமல் போயிட்டு இருக்க, உனக்கு சீக்ரெட் டெக்னிக் வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த டைகர் கேட்கும்போது இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிடறான். வேறு வழியே இல்லை, இவங்கிட்ட இருந்தால் நம்ம எடுத்தாகணும் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த டைகர். சரி உன் மேலே இருக்கிற அந்த பேரியர் எடு, நான் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைகர் வந்து சொல்லுது. நம்ம டைகர் வந்து நம்ம ஹீரோக்கு அந்த நிறைய விதமான கில்லிங் டெக்னிக் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இதனால் நம்ம ஹீரோட பவர் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டைகர் வந்து சொல்லுது. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இந்த டைகர் கில்லிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் அட்டாக்கை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி டெக்னிக் எனக்கு கிடைச்சது ரொம்பவே லக்கில் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேவா நம்ம ஜோ சிட்டிக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி குயின் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ போய் காங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் நீ தான் என்னை கொல்றதுக்காக ஆள் அனுப்பினேன், உன்னோட கெட்ட புத்திக்கு நீ சீக்கிரமாகவே வந்து உனக்கு முடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போய் அந்த காங்க போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் தான் என்னையும் அடிப்பேன், நான் உனக்கு ஒன்று கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த காங்க வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பேரி டெக்னிக் யூஸ் பண்ணுறான். எப்படி உன்னால் அது கற்றுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவனால் நம்பவே முடியல. இது என்ன சூஃபாங்க மாஸ்டர் மாதிரி மாறிட்டாங்க, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட கோரை வந்து அழிக்க வரும்போது திடீர்னு யாரும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அட்டாக்ல இருந்து வந்து டாச் பண்ணிட்டு இருக்கான். அங்கே வந்து காங்கோட டீச்சர் மாதிரி இருக்கவங்க வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ அவங்க பண்ணுற அட்டாக்லாம் வந்து சார்ஜ் பண்ணலாம் பார்க்கும்போது அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்ப அட்டாக் பண்ண வரும்போது குயின் வந்து உன்னோட பாடி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வந்து பாடியை வந்து நம்ம குயின் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதே மாரி அந்த எல்டர் வந்து நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் போய் பார்க்குறான். அந்த குயின் வந்து ரொம்பவே அடி வாங்கி பண்ணிட்டு இருக்கான். என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபுல்லாகவே போச்சு, நான் கொஞ்ச நாள் தூங்கி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். சீக்கிரமாக இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளோ தைரியம் தான் என்னோட ஸ்டூடெண்ட்டோட கோர் எனர்ஜியை வந்து நீ டிஸ்ட்ராய் பண்ண விரும்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட செக்டர் சேர்ந்த எல்லோரும் வந்து எதுக்கு நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட மாஸ்டர் தான் வந்து அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக நீங்கள் தயாரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மாஸ்டர் பார்த்து கேட்கும்போது அவன் என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா வேர்ல்டு ஸ்வீட்டோட சேர்ந்தவனோட
ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் 1 இயர் அக்ரிமெண்ட் முடியல. அதுக்கப்புறம் வந்து உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் மார்க்கம் வந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அந்த நம்ம ஹீரோ மாஸ்டர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவன வந்து கொஞ்சம் ஹீல் பண்றதுக்காக, "மாஸ்டர் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. வேர்ல்டு ஸ்பிரிட்னா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில சொல்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மாஸ்டர் வந்து, "நான் அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் போட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி, "அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உன்னோட 1 இயர் அக்ரிமெண்ட் இன்னும் முடியலல்ல. நீ அதுக்குள்ள நிறையவே வந்து குரோத் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் போற வீடியோ ரெகுலரா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.